உலக நாட்டாமை, உலக போலீஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் ட்ரம்ப்பை. அவர் என்ன சொல்லியிருக்காரு ஃபைனலாக இந்தியாவிலிருந்து ஒரு சின்ன குண்டூசி இறங்கினா கூட அந்த குண்டூசி வரி போட்டிருக்குப்பா. எது இனிமேல் இறக்குமதி ஆனாலும் இந்தியாவிலேருந்து வரி போட்டு காலி பண்ணு விடாத. என்ன காரணம்? நீ ரஷ்யா கிட்ட போய் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. ஏற்கனவே இந்தியாவுக்கு நான் ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன். வார்னிங் கொடுத்ததை மீறி அவங்க திரும்பவும் ரஷ்யாவுடன் ஒரு வர்த்தகம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கச்சா எண்ணெய் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் மீறி இன்னும் இந்தியா நிறுத்தல. அதை பத்தி நீங்க வார்னிங்கை தாண்டி அதெல்லாம் போட்டு நீ என்ன வேணாலும் போட்டுக்கியா, நீ நாங்க தான் வாங்கணும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கடுப்பு, அந்த கோபம் போடு அப்படின்னு. மற்ற 90 நாடுகள்ல ரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நக்கீரர் புலவர் பேசுற மாதிரி தான் என்ன பிழையோ அந்த பிழைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பரிசு கொடுக்கின்ற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிறார் போல ட்ரம்ப். இதெல்லாம் இது அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு. இதுல உச்சபட்சமாக இந்தியாவுக்கு தான். என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அது பக்கம் இருக்கும் பொழுது நீங்க ஏன் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்க போது இந்த பின் வரலாறுகள்லாம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் படிக்க மாட்டார், அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டார் பொழுது இந்தியா அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த பழைய கட்டிங் வாங்க இல்லைங்களா பேப்பர்ல, இப்பதான் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு, சேனல் வந்துருச்சு. அப்போ ஆவணம் தான், அதுக்குதான் சொல்லுவாங்க பிரிண்ட் மீடியாவில் வந்த ஒரு செய்தி ஆவண செய்தின்னு. அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை எடுத்து ட்ரம்ப் முன்னாடி வைக்கிறாங்க. என்னன்னா, அப்பா உங்க ஜோ பைடன் இருந்தாருல்ல, அவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது நாங்க வளைகுடா நாட்டில இருந்து தான் பெட்ரோலியத்தை வாங்கிட்டு இருந்தோம், கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னது என்னன்னா, எப்பா நீங்க எல்லாமே வளைகுடா நாட்டில இருந்து வாங்குறீங்க, கொஞ்சம் ரஷ்யா பக்கம் வாங்குங்க. ரஷ்யா கிட்ட நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு குறைஞ்ச விலையில அவங்களும் அந்த எண்ணெயை தருவாங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் நாங்க அங்க வாங்க ஆரம்பிச்சோம். நாங்க காலகாலமா வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருந்தது யாருன்னா அந்த வளைகுடா நாடுகள்ல தான். ஆனா ரஷ்யா கிட்ட பண்ணதுல இருந்து எங்களுக்கு குறைந்த விலையில் அந்த கச்சா எண்ணெயை தராங்க. இது ட்ரம்ப்புக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு பேப்பர் கட்டிங்க தூக்கி போட்டவனே அவர் மௌனம் சாதிச்சிருக்கிறார். இதெல்லாம் மீறி ட்ரம்ப் அந்த கோபத்துடைய உச்சத்துல என்ன போகிறாருன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இருக்குல்ல, அந்த போருக்கு மறைமுகமாக இந்தியா ரஷ்யாவுக்கு ஃபண்டு கொடுக்குதுன்றாரு. பெட்ரோல் வாங்குறோம், அது எப்படி ஃபண்டா ஆகும்? அங்க உள்ள மக்களுக்கு, யார உக்ரைன் மக்களுக்கு எதிராக இந்தியா நடந்துக்குது, இந்தியா தான் நிதியை கொடுக்குதுன்னு. ஒரு பொருளுக்கு பணத்தை கொடுக்கறது, அந்த பொருளை வாங்குறது, அந்த வர்த்தகத்தை ஃபண்டு கொடுத்த மாதிரி எடுத்து போய் அதை எப்படி சேர்க்கிற ஒரு குணம் இருக்குது பாருங்க. அதுக்கு இந்தியா பதில் சொல்லியிருக்காங்க, இது இரு நாட்டுக்கான பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை. இப்ப ட்ரம்ப்புக்கு என்ன காண்டுனா, இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, இந்தியா பாகிஸ்தான் போற நான் நாட் ஆஃப் பண்ணி நிறுத்திட்டேன், என் பேச்சை கேட்ட உடனே தான் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, செதறி ஓடிட்டாங்க, நான் தான் மத்தியஸ்தம் பண்றேன் அப்படின்னு. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் உக்ரைனுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்காரு. ரஷ்யா அதை காதலியே வாங்கல. அப்ப எங்கயா அப்படின்னா, இந்த சொல்லுவாங்கல்ல, அடுப்பு எரியும் பொழுது அந்த கொல்லிக்கட்டியை இழுத்து விட்டா தன்னால அடங்கி போயிடும். அவருக்கு என்ன நினைப்புனா, முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய வர்த்தகம் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு அவங்க பண்ணக்கூடாது, பண்ணாம இருந்தா அவங்களுடைய ஃபண்டு கட் ஆயிடும், போர்ல அவங்களை ஈஸியா பலவீனமாயிடுவாங்க, அவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு ஒன்று போட்டிருக்காரு. இதெல்லாம் மீறி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சினிமாவில் சீன் ட்ரீட்மெண்ட் அல்லது திருப்புமுனை காட்சிகள்னு ஒன்று இருக்கும். அப்படி ஒரு திருப்புமுனை காட்சி இப்போ வரப்போகுது. முக்கியமா நமக்கு பாகிஸ்தான் எப்படி ஒரு பக்கத்து நாடு, பங்காளி நாடு எதிரியோ, அதே போல இன்னொரு பக்கத்து நாடு, நமக்கு மேல உள்ள நாடு சைனா கூட ஒரு நீரு புத்து நெருப்பா நேரடியா போயிட்டு இருக்கு. ஆனால் ரஷ்யா கூட வர்த்தகம் பண்றதுனால சைனா என்ன பண்றாங்க, ரைட்டு எதிரிக்கு எதிரி நண்பன், நான் இந்தியாவை கூட்டாளியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நாம கிட்டத்தட்ட 35% 40% வரைக்கும் தான் அந்த கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். அவங்க 50%க்கு மேல வாங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்தியா ரஷ்யா 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு. ட்ரம்ப்புக்கு வயிற்றுல 4 கிலோ புளியை கரைச்சிருக்க நேரத்துக்கு மோடி சைனாவுக்கு போகிறார். நாம எதிரி கிடையாது, நம்ம நண்பர்கள், ஆசியாவில் உள்ள நாங்க மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. திரும்ப என்னன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி காண்ட் ஆயிடல, அந்த காண்டில் என்ன பண்றதுன்னே தெரியாம யாரு ட்ரம்ப் திரும்ப நேரம் ரஷ்யாவை போய் இது பண்றாரு. நீங்க இது மாதிரி தொடர்ச்சியா இது மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் 2 போர்க்கப்பலை நிறுத்திட்டாரு. நிறுத்தின பிறகு இப்ப இந்தியா ஒரு பாயிண்ட் அவுட்டான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்குது. என்னன்னா, ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா பலகாலமாக யுரேனியம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் அணு ஆயுதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த யுரேனியத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான செயல், இதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு பிரஸ் மீட்ல ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு கேட்கணும் அதெல்லாம் தெரியல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் எழுந்துட்டார். தெரியல அவருக்கு, உண்மையாவே தெரியாதவங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்போது, ரைட்டுங்க
நீங்கள் ரஷ்யா உக்ரைன் அவங்க நாட்டு உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அது ஓயாமல் நடந்துட்டு இருக்கு, அதை யாராலையும் மத்தியஸ்தம் பண்ண முடியல. அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரேலையும் காசாவிலையும் நடக்கிற விஷயம் என்ன விஷயம்? அது வந்து ஒவ்வொரு நாள் பட்டினியில் எத்தனை சாவுகள் வந்து இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா அப்படின்ற ஒரு கேள்வி பலமான கேள்வியாக இருக்குது. இன்னும் நான் விட மாட்டேங்க. நான் வந்து இந்தியாவுக்கு போட்டது தான், அதுலேருந்து பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக அல்லது ட்ரம்ப்புடைய செயலுக்கு எதிராக ஒரு 10 நாடுகள் குரல் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் நாடாக சவுத் ஆப்பிரிக்கா வந்துருக்கு. நீங்கள் பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது. வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யாரு அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர் நாமக்கல்ல இருந்து உலகத்திற்கு பெருமளவு முட்டை சப்ளை ஆகுது. வந்து அதில் அதிகப்படியாக இறக்குமதி ஆகுது வந்து அமெரிக்காவில் தான். அவங்களால வந்து முட்டை இல்லாமல் இருக்கவே முடியாது, தெரியுங்களா? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முட்டைக்கு பெரிய தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டது. வந்து கார்டுலாம் கொடுத்தாங்க. நம்ம ஊர் ரேஷன் கார்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு 4 முட்டை தான் கொடுக்கப்படும் அப்படின்னு. இப்போ மொத்தமாக இறக்குமதி அப்படின்பொழுது இங்கே நாமக்கல்ல இருக்கிற மொத்த முட்டை வியாபாரிகள், நாமக்கல் எங்கேயோ உலகத்தில் ஒரு சின்ன புள்ளி தான், மொத்தம் நிறுத்தியா பரவாயில்ல, சப்ளை ஆகலனா கூட பரவாயில்ல, உள்ளூர் மக்களுக்கு கூடியா, வர விலைக்கே கொடு, நீ வந்து லாபம் ஒன்றும் பெருசாக வேணாம், ஒரு முட்டை 40 பைசா கொடுக்குறோமா 20 பைசா கொடு, அசலுக்கே கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் அமெரிக்காவுடைய நிலைமை பெரும் கவலையாகும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு உணவிலும் முட்டை அவசியமான ஒரு விஷயம். தன்னால இறங்கி வருவாங்க பாருங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கச்சா எண்ணெய் பெரும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போரில் அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பொருளாதார சூழ்நிலை பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இப்பவும் அவங்க விலையத்துல அதே விலையில் தான் கொடுக்குறாங்க. மற்ற நாடுகள் வந்து குறிப்பாக யூரோப்பில் உள்ள மற்ற நாடுகள் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? மறைமுகமாக இங்க இந்தியாவுக்கு வருது இல்ல அந்த எண்ணெயை நீங்க சுத்திகரிச்சு நீங்க கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு இது ட்ரம்ப்புக்கு கடும் எரிச்சலை உண்டாகிறது. குறிப்பாக நெதர்லாந்து, ஸ்வீடன் மாதிரியான நாடுகள் இப்படி சைட்ல இருந்து வாங்குற ஒரு இதுல இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அவங்களே என்ன கலக்கத்தில் உண்டாகிருக்காங்கன்னா, இவங்க 25% வரி போட்டதுனால இந்தியா இந்த எண்ணெய் கொடுக்கறத நிறுத்திச்சுன்னா என்ன பண்றது? வந்து உன் கூட்டாளி தானே, நீ நேரடியா ரஷ்யா கிட்ட வாங்கிக்க, நான் கொடுக்க முடியாது போயின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? வந்து ஏங்க இந்த ட்ரம்ப் என்ன ஆனார்? அவருக்கு வந்து போன முறை ஆட்சியில் வந்தபோது அவரும் பிரதமர் மோடியும் வந்து நகையும் சதையுமா இருந்தாங்க. இப்போ மோடியை கண்டாலே உருன்னு ஆகிறாரு. என்ன ஆச்சு அவருக்கு? அவர் மோடியை கண்டா மட்டும் இல்லைங்க, வந்து உலக நாடுகள் மொத்தத்து மேலேயும் வந்து அவர் பெரிய இதுல இருக்காரு. அதை தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்பா அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, உலக போலீஸு, அவன் பெருமை ஆழ்மையான ஒரு ஆளு, அவங்ககிட்ட ஏங்க போய் வம்பு வச்சுக்கிறீங்க அப்படின்றாங்க. இது ஒன்றும் 1945 கிடையாது. 45 ஒன்றா அவங்க வல்லரசு இருந்துக்கலாம், அப்போ ஒன்றா யாராவது பயந்துருக்கலாம். இது வந்து 2025. அமெரிக்கா எப்படி உலகத்துக்கு வல்லரசுன்னு அதை தெரிவிச்சுக்குதோ, நாங்களும் வந்து ஒரு கிங்கு தான், எங்ககிட்டயும் வாழாட்ட முடியாது, எங்ககிட்டயும் ஒரு பெரும் சக்தி இருக்கு, மற்ற நாடுகளும் அவரவர்களுடைய சக்திக்கு அவரவர்கள் பெரிய ஆளுகதான். இந்த வார்த்தை தான் சீனாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா முதல்ல சீனாவில் தான் வந்து கையை வச்சாரு ட்ரம்ப். உன் மேல அந்த வரி போட போறேன், உன் மேல இதை தடை பண்ண போறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இந்த இடது கையில அதெல்லாம் நான் வந்து தள்ளி விட்டு போயிட்டு இருப்பேன். அதை தான் செஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்தியா இந்த பேச்சு பேசின உடனே, நீ ஒன்னும் வல்லரசு கிடையாது, நீ ஒன்னும் உலக போலீஸ் கிடையாது, நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, நீ ஒன்னும் பெத்ராய்டு கிடையாது, இங்க பெரிய பெத்ராய்டுலாம் இருக்காங்க அப்படின்னும் போதுதான் சீனாவுக்கு நாம ஏன் இந்தியாவுடன் ஒரு கூட்டாளியா வச்சுக்க கூடாது, அதுதான் எதிருக்கு எதிரி நண்பன்ட்டு. இப்ப என்ன ஆயிப்போச்சு? ட்ரம்ப்புக்கு தெரியாம புலிவாலை பிடிச்சிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டு போச்சு. ஏன்னா இந்தியா, சீனா, ரஷ்யா மூன்றும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கைக்கு வந்தால் ஆசியாவில் ஒரு பலமான நாடுகளாக இங்கு மாறும். அது உலகில் பெரிய எதிரொலியை ஏற்படுத்தும். அமெரிக்காவே ரொம்ப சின்ன புள்ளியா மாறிடும். இது உண்மை. இது வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்ன ஒரு உண்மை. இது வந்து அங்கேயே அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா, என்னையா இந்த நபர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு அதிபர்னா இதுவாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் முசுக்குன்னு எல்லாத்துக்கும் வரி போடுவேன், இந்த 24ஆம் புலிகேஸ் மாரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். வரி போடுவேன், அவனுக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னா, நாட்டில் நம்ம நாட்டிலே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம நாட்டிலே வேலையின்மை இருக்குது, நம்ம நாட்டில் அவ்வளோ வந்து தொழில் பிரச்சனைகள் இருக்குது. அமெரிக்கா ஒன்றும் அதாவது வந்து அதுவான நாடு கிடையாதுங்க, ஒரு உருவாக்கப்பட்ட நாடு. அங்கே வந்து வந்தேரிகள் அவங்க நீ மற்ற நாடுகள்ல இருந்து வந்தவங்களால் தான் அந்த நாடே வந்து ஒரு பெரிய நாடு ஆயிடுச்சு. வந்து நீ வந்து இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு உள்நாட்டிலேயே ஒரு கேள்வி ட்ரம்ப்புக்கு எதிராக ஏற்பட்டிருக்கு. தெரியாம இந்த நபரை வந்து கொண்டு வந்து நம்ம சேர்த்துட்டோமோ, ஜெயிக்க வச்சுட்டோமோ அப்படின்ற ஒரு கடுப்பு
வந்திருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பாக மாறுகிறது. அமெரிக்காவுக்கு, ட்ரம்ப்புக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறது ஒரு பக்கம் கடுப்பாக இருந்தாலும், பெருவாக வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு ட்ரேட் மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது அது டாலரில் தான் பண்ணுவாங்க. வந்து நீங்கள் வந்து எதையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உலக அளவில் ஒரு பொருள் அப்படின்னா அது டாலரில் தான் விலை போட்டிருப்பாங்க. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா, நான் கூட இந்த ஃப்ளாக் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கேன். வந்து இந்த பசிபிக் தீவுகளில் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் தான் வாங்குவாங்க. அவங்க ஆஸ்திரேலியன் டாலர் வாங்குவாங்க, இல்லைன்னா அமெரிக்கன் டாலர் வாங்குவாங்க பேசியிருக்காங்க. மற்ற நாடுகளுடைய இதெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க. இங்கே அந்த நாணயத்துக்கு வந்து இது கூட அந்த டாலர் கொடுங்க. நீங்கள் பெருமளவில் உலக அளவில் ஒரு வர்த்தகம் நடக்கும்போது அது டாலர்லாம் மதிப்பிடப்படும். ஆனால் இந்தியா வந்து அதை இந்திய மதிப்பில் செய்வதால் அவருக்கு வந்து கடுப்பாகி போச்சு. ஏன்னா இந்திய மதிப்பில் செய்வதால் இந்திய மதிப்புக்கான நாணயம் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. வந்து இங்கே எல்லாரும் எங்கள் ஆளுங்களை எல்லாம் மூலக்காரங்க தாங்க. வந்து நீங்கள் வேலைக்காரனா எங்காலும் மூலக்காரங்க தான். அந்த மூலக்காரங்களா இருக்கிறது தான் அவர் கடுப்பாகிறாரு. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். எப்பவுமே கோபப்படுறவங்க பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போட்டு உடச்சிருவான். வந்து புத்திசாலி தான் என்றைக்கும் ஜெயிப்பான். வந்து இந்த புத்திசாலியான நாடு இந்தியா என்பது உலக நாடுகளுக்கு தெரியும். அவர்கள் இப்போ எடுத்திருக்கிற ஆயுதம் என்னன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு தம்பி, நாங்கள் அமைதியாக இருப்போம், எந்த ஆர்மாட்டம். ஏன்னா இவர் ஒவ்வொன்றா பண்ணும்பொழுதெல்லாம் இந்தியா அதற்கு கொந்தளிச்சு எதிராக ஒரு அறிக்கை விடும், எதிராக ஒரு விஷயத்தை பேசும், இல்லைன்னா அடிபடிஞ்சு போயிடும். ரெண்டுத்திலையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் இந்தியா தொடர்ந்து மௌனம் சாதிப்பது தான் அவருக்கு ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்குறது. அதை தாண்டி இந்தியாவிற்கான சப்போர்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த விவகாரத்தில், அது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருப்பது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு வர்த்தகம் ரஷ்யாவிடமிருந்து நீங்க வாங்குற இந்த எண்ணெயினால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற பொழுது அந்த வாங்குறத நாங்க நிறுத்தவே மாட்டோம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு இந்தியா ஒரு முடிவோடு இருக்கும் பொழுது, இந்த பேச்சுவார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்தியா, சைனா, ரஷ்யா, இதன் பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும். அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே அமெரிக்கா, ட்ரம்ப் தன்னுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சட்டத்திட்டங்கள்ல தளர்வு இல்லை, இறங்கி கீழே வரதுக்கான நிறைய வாய்ப்பு உள்ளது என்று உலக வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.